நிலமோசடி வழக்கில் சிபிசிஐடி போலீசாரால் கேரளாவில் வைத்து கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டார். இதுகுறித்து செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி தரக்கூடிய கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரம் சொல்லுங்க. நிச்சயமாக சார். கரூர் மாவட்டம் வாங்கல் பகுதியை சார்ந்த குப்பிச்சிபாளையம் பகுதியை சார்ந்த பிரகாஷ் என்பவர் தனக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை தனது மனைவி மகளை மிரட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவர்களுடன் ஆதரவாளர்களுடன் சேர்ந்து பத்திரப்பதிவு செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி அன்று புகார் அளிக்கப்பட்டது. இதே போல மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதரும் போலியான சான்றிதழ் கொடுத்து நிலப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தன்னை மிரட்டியதாகவும் அவர் குறித்த புகாரானது வாங்கல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் இவர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் சிபிசிஐடி போலீசார் தேடி வந்த நிலையில் தற்பொழுது அவர் கேரளா மாநிலத்தில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக கரூர் சிபிசிஐடி போலீசாரிடம் இன்று கரூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். தற்பொழுது அவருடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏராளமான போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். கோபால்.